கிறிஸ்துவின் சபை 4வது முதல் குறுக்கு தெரு, டாக்டர் காணிநகர், நெசப்பாக்கம், சென்னை. ஹல்லேலூயா. போதகர் எட்வர்ட் ஜே. பரிசுத்தமுள்ள எங்கள் நல்ல ஆண்டவரே, கர்த்தாவே, இந்த காலை வேளையில் உடைய புதிய கிருபையை எங்களுக்கு நீங்கள் கட்டளையிடுங்க. எங்களை பரிசுத்தமாக்குகிற அந்த கிருபை, நாங்கள் பெற்றுக்கொள்ள தகுதி இல்லாத ஆசீர்வாதத்தை நாங்கள் பெற்றுக்கொள்கிற அந்த கிருபையை இந்த காலை வேளையில் தேவன் தாமே எங்களுக்கு கட்டளையிடுங்க. கர்த்தாவே, இந்த ஆலயத்தில் நேரத்தோடு வந்திருப்ப ஒவ்வொருவருக்கும் அதற்கேற்றதான ஆசீர்வாதங்களை தேவன் பகிர்ந்து கொடுங்க. கர்த்தாவே, உம்முடைய பாடல்களை பாடுவதற்கு முன்பாக, உமக்கு காணிக்கை கொடுப்பதற்கு முன்பாக, உம்முடைய வேதத்தை தியானிப்பதற்கு முன்பாக ஒரு விசையாய் எங்களை பரிசுத்தப்படுத்துங்க. நாங்கள் பாடுகின்ற பாடல்களில் தேவன் பிரியமாக இருந்து ஏற்றுக்கொள்ளுங்க. எந்த வரிகளை நாங்கள் பாடுகிறோமோ வாயின் வார்த்தையை அங்கீகரிக்கக்கூடியதான தேவன், அதன்படியாகவே எங்களுக்கு தேவன் நீங்கள் செய்தருளுங்க. இந்த ஆராதனையின் துவக்கத்திலிருந்து முடிவு வரைக்கும் தேவனுடைய ஆளுகை, தேவனுடைய பிரசன்னம் எங்களோடு கூட இருக்கட்டும். தாவே, இந்த ஆராதனைக்கு விரோதமாக உள்ளிருந்தும் வெளியிருந்தும் ஆண்டவரே எந்த காரியங்களும் எழும்பாதபடி கர்த்தர் காத்துக்கொள்ளுங்க. இந்த ஆராதனைக்கு வந்திருக்கிறவர்களையும் கர்த்தாவே, இந்த சத்தத்தை கேட்கிற சுற்றி இருப்பவர்களையும் தேவன் தாமே நீர் ஆசீர்வதிக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, மின்சார தடை இல்லாதபடி இருக்கிறதான மியூசிக் சிஸ்டம், எலக்ட்ரானிக் சிஸ்டம் எதுவும் தடையில்லாதபடி சீராக இருக்க இந்த ஆராதனையில் ஆண்டவரே நேர்த்தியாகவும் சிறந்ததாகவும் எங்களை ஆசீர்வதித்து இந்த இடத்திலிருந்து அனுப்புமாறு நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தர் நல்லவர். நம்ம எல்லாரும் அப்படியே உட்காருவோம். நமக்கு தெரிந்த ஒரு சில பாடல்களை பாடி நம்ம தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, நமக்கு வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, நமக்கு வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. என் ராஜா முன்னே செல்கிறார், வெற்றி பவனி செல்கிறார். என் ராஜா முன்னே செல்கிறார், வெற்றி பவனி செல்கிறார். குருத்தோலை கையில் எடுத்து, குருத்தோலை கையில் எடுத்து நாமோ சன்னா பாடிடுவோம், நாமோ சன்னா பாடிடுவே. கிறிஸ்துக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, நமக்கு வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு.
என்னென்ன துன்பம் வந்தாலும் நான் கலங்கிடவே மாட்டேன். என்னென்ன துன்பம் வந்தாலும் நான் கலங்கிடவே மாட்டேன். யார் என்ன சொன்னாலும், யார் என்ன சொன்னாலும் நான் சோர்ந்து போக மாட்டேன். நான் சோர்ந்து போக மாட்டேன். கிறிஸ்துக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. கிறிஸ்துக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. சாத்தானின் அதிகாரம் எல்லாம் என் நேசர் பறித்துக் கொண்டார். சாத்தானின் அதிகாரம் எல்லாம் என் நேசர் பறித்துக் கொண்டார். சிலுவையில் அறைந்து விட்டார். சிலுவையில் அறைந்து விட்டார். இயேசு காலாலே மீதித்து விட்டார். இயேசு காலாலே மீதித்து விட்டார். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. பாவங்கள் போக்கிவிட்டார். இயேசு சாபங்கள் நீக்கிவிட்டார். பாவங்கள் போக்கிவிட்டார். இயேசு சாபங்கள் நீக்கிவிட்டார். இயேசுவின் தழும்புகளால், இயேசுவின் தழும்புகளால் நான் சுகமானேன், சுகமானேன். நான் சுகமானேன், சுகமானேன். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. நமக்கு வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. நமக்கு வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. கர்த்தர் நல்லவர். கர்த்தருக்குள்ளாக இருக்கிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் வெற்றியை, கர்த்தர் ஜெயத்தை கொடுக்கிறவர். அது எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் எல்லா நேரங்களிலும் கர்த்தர் செயலாற்றுவதற்கு அவர் மகிமை நிறைந்தவர். இன்னொரு பாடலை நம்ம சேர்ந்து பாடுவோம். இயேசுராஜா முன்னே செல்கிறார். ஓசன்னா கீதம் பாடுவோம். துன்பங்கள் சூழ்ந்து வந்தாலும், தொல்லை கஷ்டங்கள் தேடி வந்தாலும் பயமும் இல்லை, கலக்கம் இல்லை, கர்த்தர் நம்முடனே. என்ன பிரச்சனை வந்தாலும், என்ன சூழ்நிலை வந்தாலும் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்துப்பார். சபையில் அமர்ந்திருக்கும் போது அந்த ஒரு எண்ணத்தோடு, அந்த விசுவாசத்தோடு தைரியமாக பாடுவோம். ஜெபித்தது போல வாயின் வார்த்தையை அங்கீகரிக்கக்கூடியதான தேவன் இந்த காரியங்களை நமக்கு செய்வதற்கு ஒரு நல்லவராக இருக்கிறார். சேர்ந்து இந்த பாடலை பாடுவோம்.
ராஜா முன்னே செல்கிறார், ஓசன்னா கீதம் பாடுவோம். இயேசு ராஜா முன்னே செல்கிறார், ஓசன்னா கீதம் பாடுவோம். வேகம் சென்றிடுவோம். ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயம் நமக்கே, ஓசன்னா ஜெயம் நமக்கே. அல்லேலூயா துதி மகிமை என்றும், அல்லேலூயா துதி மகிமை, அல்லேலூயா துதி மகிமை என்றும், அல்லேலூயா துதி மகிமை. இயேசு ராஜா எங்கள் ராஜா, இயேசு ராஜா எங்கள் ராஜா, என்றென்றும் போற்றிடுவோம். ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயம் நமக்கே, ஓசன்னா ஜெயம் நமக்கே. துன்பங்கள் சூழ்ந்து வந்தால், தொல்லை கஷ்டங்கள் தேடி வந்தால், துன்பங்கள் சூழ்ந்து வந்தால், தொல்லை கஷ்டங்கள் தேடி வந்தால், பயமும் இல்லை கலக்கமில்லை, பயமும் இல்லை கலக்கமில்லை, கர்த்தர் ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயம் நமக்கே, ஓசன்னா ஜெயம் நமக்கே. யோர்தானின் வெள்ளம் வந்தாலும், எரிகோ கோட்டை எதிர் நின்றாலும், யோர்தானின் வெள்ளம் வந்தாலும், எரிகோ கோட்டை எதிர் நின்றாலும், பயமும் இல்லை கலக்கமில்லை, பயமும் இல்லை கலக்கமில்லை, மீட்பர் நம்முடனே. ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயம் நமக்கே, ஓசன்னா ஜெயம் நமக்கே. இயேசு ராஜா முன்னே செல்கிறார், ஓசன்னா கீதம் பாடுவோம். இயேசு ராஜா முன்னே செல்கிறார், ஓசன்னா கீதம் பாடுவோம். வேகம் சென்றிடுவோம். ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயம் நமக்கே, ஓசன்னா ஜெயம் நமக்கே. ஒரு பாடலை நம்ம சேர்ந்து பாடுவோம். கர்த்தருடைய நாமம்
இஸ்ரவேலின் தேவா ஓசன்னா ஓசன்னா தாவீதின் புதல்வா ஓசன்னா ஓசன்னா இஸ்ரவேலின் தேவா ஓசன்னா இஸ்ரவேலின் தேவா ஓசன்னா உலகின் பாவங்கள் போக்கிடவே உயிரை பலியாய் ஈந்திடவே தலைவன் செம்மறி உருவினிலே தாழ்மையாய் வீருடன் வருகின்றார் உலகின் பாவங்கள் போக்கிடவே பலியாய் தன்னை ஈந்திடவே தலைவன் செம்மறி உருவினிலே தாழ்மையாய் வீருடன் வருகின்றார் ஓசன்னா தாவீதின் புதல்வா ஓசன்னா ஓசன்னா இஸ்ரவேலின் தேவா ஓசன்னா ஓசன்னா தாவீதின் புதல்வா ஓசன்னா ஓசன்னா இஸ்ரவேலின் தேவா ஓசன்னா. கர்த்தர் நல்லவர். அங்கிருந்து ஜனங்கள் பாடும் பொழுது உன்னதத்தில் ஓசனா உன்னதத்தில் ஓசனா என்று பாடினார்கள். கர்த்தர் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவர். கர்த்தரை கனப்படுத்துவோம், கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். நம்ம எல்லாரும் அப்படியே கண்களை மூடுவோம். கர்த்தரை நோக்கி பார்ப்போம். உன்னதமான தேவனை நோக்கி பார்ப்போம். வேதத்தில் பார்க்கிறோம், கர்த்தரை நோக்கி பார்க்கிறவர்கள், அவரை நோக்கி பார்க்கிறவங்க ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதே அல்ல. அந்த வெட்கப்பட்டு போவதில்லை என்பதில் அநேக அர்த்தங்கள் அடங்கி இருக்கு. என்னெல்லாம் ஜெபிச்சிருக்கிறோமோ, என்னெல்லாம் நம்பி இருக்கிறோமோ, யார் இடத்துலலாம் நம்முடைய வாழ்க்கையை குறித்து நம்ம சொல்லி இருக்கிறோமோ அதெல்லாம் நடக்காமல் போவதே இல்லை என்பது தான் அதனுடைய அர்த்தம். அவங்க முன்னாடி நான் எப்படி தலை காட்டுவேன்? தைரியமாக நான் சொல்லிட்டேன், கர்த்தர் இருக்கிறார், கர்த்தர் பார்த்து கொள்வார் என்று நான் சொல்லிட்டேன், கர்த்தர் சுகம் கொடுப்பார்னு சொல்லிட்டேன், கர்த்தர் மாற்றுவார்னு சொல்லிட்டேன். ஆனால் ஒருவேளை இவைகள் எல்லாம் நடக்காமல் போயிருமோ, அவங்க முகத்தில் நான் எப்படி முழிக்கிறது? இப்படிப்பட்ட கேள்விகள் எல்லாம் புறம்பை தள்ளுவோம். ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது, கர்த்தரை நோக்கி பார்க்கிறவர்கள் வெட்கம் அடைவதே இல்லை. இருதயத்தில் கர்த்தரை நினைத்து, கர்த்தாவே என்னுடைய காரியங்கள் உமக்கு தெரியும், என்னுடைய சூழ்நிலை உமக்கு தெரியும்,
இந்த ஆலயத்தில் ஒரு கொண்டாட்டம் போல வரல. கர்த்தரை தொழுது கொள்வதற்கு, கர்த்தருடைய வார்த்தையை கேட்பதற்கு, உம்மையே நாங்கள் நோக்கி பார்க்க வந்திருக்கிறோம். முழுவதுமாக உம்மை மாத்திரம் நாங்கள் நோக்கி பார்க்கிறோம். கண்ணீர் சிந்துற கண்களை கர்த்தர் காண்கிறவர். வேதத்தில் 2 காரியங்களுக்கு, எல்லா ஜெபங்களுக்கும் தேவன் பதில் கொடுக்கிறார். அதில் 3 பிரத்யேகமான காரியங்கள். 1, கர்த்தருக்கு பிரியமாய் நடக்கும் பொழுது, ஜெபிக்கும் துவங்கும் பொழுதே கர்த்தர் பதில் கொடுக்கிறார். 2வது, கண்ணீரின் ஜெபத்திற்கு கர்த்தர் உடனடி பதில் கொடுக்கிறார். 3வது, முழங்காலின் ஜெபம். யாரெல்லாம் முழங்காலில் நிற்கிறீர்களோ, நான் சொல்கிறேன், கர்த்தர் அவைகளை வெறுமனே வீணாவோ அசட்டையாவோ பார்க்கிறவர் அல்ல. உங்கள் பலவீனங்கள் மத்தியில், உங்கள் முடியாத சூழ்நிலையில் மத்தியில் கர்த்தருக்காக நிற்கிற முழங்கால்களை அவர் பார்க்கிறவர். சில நேரம் நம்ம பரிசுத்தம் இல்லாமல் இருக்கலாம், சில நேரம் அசுத்தங்கள் இருக்கலாம். ஆனால் கர்த்தர் மன்னிக்கிறதுக்கு தயவு பெருத்தவர். அவர் வெதுக்கி தள்ளுகிறவர் அல்ல, அவர் புறம்பே தள்ளுகிறவர் அல்ல. அவர் நம்மை மாற்றி நம்முடைய ஆசீர்வாதத்தை நமக்கு கொடுக்கிறதான ஒரு கர்த்தர். உன்னதமானவரே
கர்த்தர் அவருடைய கிருபையினால் நம்மை தாங்குகிறார். கர்த்தர் அவர் தாங்கி நடத்தினதுனால தான் இந்த வேலையில் ஜீவனோடு கூட அமர்ந்திருப்பதற்கு கர்த்தர் அனுக்கிரகம் பாராட்டியிருக்கிறார். கர்த்தருடைய ஆலயத்திற்குள்ளே கால் எடுத்து வைக்கிறதுக்கு கொஞ்சம் யோசித்து பார்ப்போம், கொஞ்சமாவது நமக்கு தகுதி இருக்கா என்று. ஒருவேளை பழைய ஏற்பாட்டில் இருந்தது போல பரிசுத்தம் இல்லாதவன் ஒருவன் தேவ ஆலயத்தில் கால் எடுத்து வைத்தான் என்றால் அவன் அங்கேயே செத்து விடுவான். அப்படிதான் வாசிக்கிறோம். ஆண்டவருடைய பெயரை சொல்லுவதற்கு பயந்ததான காலங்கள் இருக்குது. அவர் பெயரை சொல்ல மாட்டாங்க. அதனால தான் வேதத்தில் அநேக இடத்துல ஆண்டவரே ஆண்டவரே எஜமானி என்ற அர்த்தம். ஆண்டவரே என்றால் எங்களுக்கு மேலானவரே. அவர் பேரை சொல்லி கூப்பிடுறதுக்கு பயம். அவ்வளவு பரிசுத்தமானவர்கள். ஆனால் கர்த்தர் அசுத்தமும் ஒழுக்கமும் இல்லாத நமக்கும் அவருடைய ஆலயத்திற்குள்ளே வருவதற்கு, அவர் பெயரை சொல்லுவதற்கு கர்த்தர் நமக்கு அனுமதி கொடுத்திருக்கிறார். கொஞ்சம் யோசித்து பார்ப்போம். உலகத்தில் இருக்கிற முதலமைச்சர் இருக்கிறார். நம்முடைய தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சரை பேர் சொல்லி நம்ம கூப்பிட முடியுமா? அதற்கு நமக்கு அதிகாரம் இல்லை. உலகத்தில் இருக்கிற ஒரு அதிபதியின் பெயரவே சொல்வதற்கு நம்ம அதிகாரம் இல்லாத போது இந்த மொத்த தேசத்தையும் இந்த உலகத்தையும் சர்வ அண்டங்களையும் ஆளுகிறதான அவருடைய பெயர் சொல்லுவதற்கு கர்த்தர் நமக்கு ஒரு வாய்ப்பையும் கர்த்தர் ஒரு கிருபையும் நமக்கு கொடுத்திருக்கிறார் என்றால் எத்தனை மேலானவர் அவர். நம்மை பரிசுத்தப்படுத்துவது மிகவும் அவசியம். ஆலயத்தில் நம்மை பரிசுத்தப்படுத்துவோம். எவ்வளவோ பலவீனங்களை தாண்டி வந்திருக்கிறோம், எவ்வளவோ பிரச்சனைகளை தாண்டி வந்திருக்கிறோம். யோசித்து பார்ப்போம். கடந்த வாரத்தில் இந்த மாதம் தொடங்கினதுல இருந்து எத்தனை பிரச்சனை, எத்தனை மனவலிகள், எத்தனை கலக்கம். யாருக்கிட்ட நான் சொல்லுவேன்னு தெரியலையே, யாருக்கிட்ட எனக்காக யார் பேசுவான்னு தெரியலையே, சொன்னாலும் அவங்க எப்படி ஏற்றுப்பாங்கன்னு தெரியலையே, மனசு எப்படி மாறும்னு தெரியலையே, வேலை ஸ்தலத்தில் எப்படி இருக்க போகிறேன், குடும்பத்தில் எப்படி இருக்க போகிறேன், வீட்டுக்குள்ளே போகும்போதே ஒரு பயம், வீட்டுக்கு போனால் என்ன ஆகுமோ, வேலை ஸ்தலத்திற்கு போகும்போதே ஒரு பயம், இவங்க வீட்டுக்கு வந்துட்டா என்ன ஆகும்னு தெரியல. இப்படி அநேக கலக்கமான சூழ்நிலைகள் இருந்த போதும் யார் நம்முடைய பேச்சை கேட்டாலும் கேட்காவிட்டாலும் நம்ம ஜெபித்த ஜெபத்தை கர்த்தர் அங்கீகரித்திருக்கிறார். இந்த பூமியில் கர்த்தர் இல்லாதபடி நமக்கு ஒருவருமே இல்லை. நாளில் கர்த்தருடைய நாமத்தில் நம்மை ஒன்று சேர்ந்து அவரை துதிக்க, அவரை பாடுவதற்கு, அவரை ஆராதிப்பதற்கு கர்த்தர் நல்ல ஸ்லாக்கியத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த ஆலயத்தில் வந்திருப்பது ஏதோ வெறுமனே இல்லை. கர்த்தருடைய வார்த்தையை பெற்றுக்கொள்ள, கர்த்தரை துதிக்க, அது கர்த்தரை கனப்படுத்துகிறதான ஒரு நேரம், கர்த்தரை துதிக்கிற நேரம், கர்த்தரை நன்றி செலுத்துகிற நேரம், கர்த்தர் செய்த நன்மைகளை நினைத்து இருதயத்திலிருந்து கர்த்தாவே நீர் செய்த நன்மைகளை நான் மறக்கலை, நான் ஒருவேளை நன்றியற்று போய் இருக்கலாம், இந்த நாள் என்னை புதுப்பிக்கிறேன், என் இருதயத்தில் உணர்த்துங்க, உம்மை குறித்த தெய்வ பயத்தை எனக்கு கொடுங்க, என்னுடைய எதிர்காலம் உம்மை சார்ந்து இருக்கிறது, உமக்கு பிரியமாக இருக்கும்பொழுது தானே இருக்கும், துணிகரம் இருக்கக்கூடாது, மீறுதல் இருக்கக்கூடாது, அக்கிரமம் இருக்கக்கூடாது. இந்நாள் வரைக்கும் அவைகள் எல்லாவற்றையும் தேவன் நீர் மன்னித்ததற்காக நாங்கள் நன்றி செலுத்தணும் கர்த்தாவே. உடைய நாமம் மிகவும் சிறந்தது, உடைய நாமம் மகிமை நிறைந்தது. அதை சொல்ல, அதை பாடுவதற்கு எங்களுக்கு நீர் கொடுத்த தயவு, நீர் கொடுத்த அனுக்கிரகம், அதற்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே.
இருதயத்தை கர்த்தாவே, நாங்கள் ஒன்றுமே இல்லை, உங்களுடைய பார்வைக்கு நாங்கள் மனிதர்கள் அல்ல, ஒரு பூச்சி புழு போல. ஆனாலும் கர்த்தாவே, எங்களுக்கு இந்த ஸ்தானத்தை கொடுத்து எங்களுக்கு நல்ல படிப்பு, நல்ல வேலை, நல்ல வருமானம், நல்ல குடும்பங்கள், நல்ல பலன், ஜீவனையும் நீங்கள் கொடுத்தீங்களே, நல்ல சபையை கொடுத்துருக்கிறீங்க, வேத வார்த்தையை கொடுத்துருக்கிறீங்க. இதற்கெல்லாம் நாங்கள் ஆண்டவரை தகுதியே இல்லையே. இருதயத்திலிருந்து நன்றி சொல்கிறோம் கர்த்தாவே. ஸ்தோத்திரம் இயேசுநாதா, உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா. ஸ்தோத்திரம் இயேசுநாதா, உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா. ஸ்தோத்திரம் செய்கின்றோம் என்னடியாத்தீர் நாமத்தின் ஆதரவே. ஸ்தோத்திரம் செய்கின்றோம் என்னடியாத்தீர் நாமத்தின் ஆதரவே. வானதூதர் சேனைகள் மனோகர கீதங்களாய் எப்போதும், வானதூதர் சேனைகள் மனோகர கீதங்களாய் எப்போதும் ஓய்வின்றி பாடி துதிக்க மாவீர் மன்னவனின் உமக்கு. ஓய்வின்றி பாடி துதிக்க மாவீர் மன்னவனின் உமக்கு. ஸ்தோத்திரம் இயேசுநாதா, உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா. ஸ்தோத்திரம் இயேசுநாதா. ஸ்தோத்திரம் செய்கின்றோம் என்னடியாத்தீர் நாமத்தின் ஆதரவே. ஸ்தோத்திரம் செய்கின்றோம் என்னடியாத்தீர் நாமத்தின் ஆதரவே. இன்றைய தினமதில் ஒருமித்து கூடவும் நாமத்தினார். இன்றைய தினமதில் ஒருமித்து கூடவும் நாமத்தினார். தந்தனின் கிருபைக்காக உமக்கென்றும் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். தந்தனின் கிருபைக்காக உமக்கென்றும் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் இயேசுநாதா, உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா. ஸ்தோத்திரம் இயேசுநாதா, உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா. ஸ்தோத்திரம் செய்கின்றோம் என்னடியாத்தீர் நாமத்தின் ஆதரவே. ஸ்தோத்திரம் செய்கின்றோம் என்னடியாத்தீர் நாமத்தின் ஆதரவே. நீரல்லால் எங்களுக்கு பூலோகினில் யாருண்டு ஜீவனாகா. நீரல்லால் எங்களுக்கு பூலோகினில் யாருண்டு ஜீவனாகா. நீயன்றி ஈகத்தில் வேறொரு தேற்றமில்லை பர. நீரே அன்றி ஈகத்தில் வேறொரு தேற்றமில்லை பர. ஸ்தோத்திரம்
கர்த்தருக்கு எவ்வளவு ஸ்தோத்திரங்கள் சொன்னாலும் அது போதவே போதாது. நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள். அல்லேலூயா, துதியுங்கள். அல்லேலூயா. கர்த்தர் நம் பலனாக இருக்கும்பொழுது அல்ல, பலவீனத்தின் மத்தியில், குறைகளின் மத்தியில். உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? சரீரத்தில் பலன் குன்றி போகும்பொழுது, ஒரு வேளை படுத்த படுக்கையாகி நம்முடைய தினசரி உபாயங்களே நாம் கழிக்க முடியாத சூழ்நிலை படுத்த படுக்கையாக இருந்தால், எவ்வளவு நம்மை நேசிக்கிறவர்களாக இருந்தாலும் நம் மீது இருக்க நேசம் மற்று போயிடும். நிறையா கேள்விப்பட்டிருக்கேன், இவங்க இருக்கிறத விட அவங்க மறித்தான் நல்லது, பலவீனத்தில் இருக்கிறாங்க, இவங்க போயிடட்டும், இப்படிப்பட்ட வார்த்தைகள் தான் நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். ஆனால் எவ்வளவு பலவீனங்கள் இருந்தாலும் இப்படி ஒரு வார்த்தை கூட நம்மை விட்டு ஒதுக்காதபடி நம்மை நேசிக்கிறதான ஒரு நல்ல கர்த்தர், பலவீனங்கள் மத்தியில், குறைகளின் மத்தியில் நம்மை நேசித்தவர், அந்த தேவனுக்கு தான் நம்ம நன்றி சொல்லி கொண்டு இருக்கோம். அவரை தான் துதிக்கிறோம். பரிசுத்தர், உங்கள் குணத்திற்கு ஈடாக எந்த மனிதனும் எந்த சுபாவமும் கிட்ட கூட வரவே முடியாது. அவ்வளவு நேசம் நிறைந்தவர், அவ்வளவு பரிசுத்தம், சிந்தை கெட்டாத அன்பு. தான் வேதத்தில் வாசிக்கிறோம். ஏன் நம்மை நேசிக்கிறார் என்றே தெரியாது. நம்ம கிட்ட ஒன்றுமே இல்லையே, நம்ம கொடுக்குற பணம் அவருக்கு பெரியதே அல்ல. ஏன்னா அந்த மொத்த பூமியும் அவருக்கு சொந்தமானது. நம்ம பரிசுத்தம்னு சொல்கிறதுக்கு நம்மக்கிட்ட ஒன்றுமே இல்லை. நமக்கே தெரியும் நம்ம என்ன செய்கிறோம் என்று சொல்லி. எவ்வளவு இருந்தாலும், எப்பொழுது ஜெபித்தாலும் அதை கேட்குறார். அதனுடைய அர்த்தம் என்ன? நம்மை பார்த்து கொண்டே இருக்கிறார். நம்ம நினச்சா ஆண்டவர் இடத்துல வருவோம், நினச்சா உலக காரியம், நமக்கு பிடித்த காரியங்களை செய்து கொண்டிருப்போம். ஆனால் தேவன் அப்படி இல்லை. ஒருவேளை என்னுடைய மகன், என்னுடைய மகள் என்னை நோக்கி கூப்பிடும் பொழுது நான் பதில் தராமல் போய்விடக்கூடாது என்று எல்லா நேரமும் நம்மை கண்ணோக்கிறதான கர்த்தர். நம்முடைய
காலை ஆராதனையில் நீர் எங்களோடு இருக்கிறீர் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். நீர் எங்கள் அருகாமையில் இருக்கிறத எங்கள் இருதயம் உணரும்படியாக தேவன் நீங்கள் செய்யுங்க. கர்த்தாவே, உம்மை போல பேசிடுவதற்கு நாவுகள் இல்லை, உம்மை போல தேற்றுவதற்கு ஆட்கள் இல்லை. கர்த்தாவே, இந்த நாளில் உம்முடைய வேத வார்த்தையை கொண்டு எங்களை தேற்றுங்க, எங்களோடு பேசுங்க, எங்களை சுத்திகரிங்க, எங்களை அபிஷேகிங்க. இந்த ஆராதனையின் முடிவு பரியந்தம் ஆண்டவரே, எல்லா வேலைகளிலும் நாங்கள் எங்களை மாற்றிக்கொள்ள வேண்டிய காரியங்களையும் உடைய வார்த்தையினாலே எங்களுக்கு பேசுங்க. அதை ஏற்றக்கூடிய மனப்பக்குவத்தை எங்களுக்கு கட்டளையிடுங்க. வேத வார்த்தையாகிய நல்ல நிலம் எங்கள் இருதயத்தில் விழுவதற்கு முன்பாக எங்கள் இருதயமாகிய இந்நிலத்தை நீங்கள் பண்படுத்துங்க, நீங்கள் சரிப்படுத்துங்க. அது 30, 60, 100 பலன் கொடுப்பதற்கு தேவன் கிரியை செய்ய மீதியாக இருக்கிறதான ஆண்டோரு பாகங்களை தேவன் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. இதுவரையில் இருக்கின்ற சில பதவிகளில் இருந்தாலும் நான் அடிக்கடி சொல்வது போல என்னுடைய பலவீனங்களை பொதுவாக நாம் பலவீனமாக யோசிக்கிறது இல்லை. பலவீனங்களுடைய ஆனால் அந்த எனக்கு இருக்கிற பலவீனங்களுக்கு நான் பலவீனமாக யோசிக்கிறது இல்லை. அதனால நான் ஓடுவதற்கு பல இடங்களுக்கு போவதற்கு கர்த்தர் எனக்கு பலனை கொடுக்கிறேன். என்னுடைய பலவீனங்களை நான் பார்த்து கொண்டிருக்கேன் என்றால் நான் சோர்ந்து போவேன். அந்த பலவீனங்கள் இருந்தாலும் அந்த பலவீனத்தின் மத்தியில் கர்த்தரின் பலவாக இருக்கிறார். தொடர்ந்து என்னுடைய ஜெபம் என்னை தாங்குகிறது. தொடர்ந்து நம்முடைய கர்த்தருடைய பிள்ளைகள் ஜெபம் எங்களை நடத்தி கொண்டிருக்கிறார். தொடர்ந்து ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் நல்லதான் இந்த நாளை கூட உங்கள் ஒவ்வொருவரையும் உயிர்த்தெழுந்த இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தராகவே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து காத்துக் கொள்வாராக. தொடர்ந்து அந்த வாக்குத்தத்த வசனத்தின் மேலே தியானிக்கிறோம். அங்கும் அதைத்தான் எடுத்துக்கொண்டிருக்கிறேன். தம்பியான வரும்போதும் இங்கே அதைத்தான் எடுக்கிறான் என்று நினைக்கிறேன். இன்றைக்கு நாம் பவனி போய் வந்தோம். அதை குறித்த காரியங்களை நான் ஒரு சில காரியங்கள் உங்களோடு கூட பயன்படுத்தி வருகிறேன். மார்க் எழுதின சுவிசேஷத்தில் 11ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்வோம். 1 to 11 வரைக்கும் இந்த பவனியை குறித்து சொல்லியிருக்கு. அடுத்ததாக லூக்கா எழுதின சுவிசேஷத்துல வேணா அதை எழுதிக்கங்க, அப்புறம் பார்க்கணும். 19ஆம் அதிகாரத்துல 28வது வசனத்துல இருந்து பார்க்கணும். யோவான் 12:12 இருந்து பார்க்கிறோம். இந்த மத்தேயுல மாத்திரம் இல்லை, இந்த 3லயுமே இந்த இயேசுவானவர் பவனி போனதை குறித்து இருக்குது. கொஞ்சம் மாறுபட்டு எழுதுனது. இப்போ அந்த மத்தேயு மார்க் 11:1 இருந்து வேணா நம்ம வாசிக்கணும். அவர் தம்முடைய சீடரில் 2 பேரை நோக்கி எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள். அதில் பிரவேசித்த உடனே மனுஷர் ஒருவரும் ஒரு காலம் ஏறுகிறார்கள். 2 வசனம் விட்டு வேற ஒருத்தர் வாசம். ஒருவரும் ஒரு காலம் ஏறுகிறாங்க. ஒரு கழுதை குட்டி கட்டி இருக்க காண்பீர்கள். அதை அவிழ்த்துக் கொண்டு வாருங்கள். ஏன் இப்படி செய்கிறீர்கள் என்று உங்களிடத்தில் கேட்டால் இது ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள். உடனே என்னிடத்தில் அனுப்பி விடுவான் என்றார். அனுப்பினார். அவர்கள் போய் இருவழி சந்தியில் ஒரு வாசல் அருகே கட்டி இருந்த அந்த குட்டியை கண்டு அதை அவிழ்த்தார்கள். அப்பொழுது அங்கே நிற்பவர்களில் சிலர், நீங்கள் குட்டியை அவிழ்க்கிறது என்னவென்றார்கள். இயேசு கற்பித்தபடியே அவர்களுக்கு உத்தரவு சொன்னார்கள். அப்பொழுது அவர்கள்
போகவிட்டார்கள். அவர்கள் அந்த குட்டியை இயேசுவிடத்தில் கொண்டு வந்து அதன் மேல் வஸ்திரங்களை போட்டார்கள். அவர்கள் அதன் மேல் ஏறி போனார். அநேகர் தங்கள் வஸ்திரங்களை வழியிலே விரித்தார்கள். வேறு சிலர் மரக்கிளைகளை தரித்து வழியிலே பரப்பினார்கள். முன்னடப்பாரும் பின்னடப்பாரும் ஓசன்னா கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்படத்தக்கவர். கர்த்தரின் நாமத்தினாலே வருகிற பிதாவாகிய தாவீதின் ராஜாவா ராஜ்யமா? ராஜ்யம். தாவீதின் ராஜ்யம் ஆசீர்வதிக்கப்பட்டது. உன்னதத்திலே ஓசன்னா என்று சொல்லி ஆர்ப்பரித்தார்கள். இப்போது வாஸ்தவம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பெத்தானியாவில் இருக்க பெத்பகேக்கு பக்கத்துல இருக்கிற பெத்தானியா ஊர்ல இயேசுவானவர் வருகிறார். அப்போ அவர் சொல்றாரு சீசர்களை நோக்கி, நீங்க பக்கத்துல இருக்கிற கிராமத்துக்கு போங்கப்பா, அங்க ஒரு கழுதைக்குட்டி கட்டி கிடக்கும். அந்த கழுதைக்குட்டி ஒருவனும் ஏறினது, அந்த கழுதைக்குட்டி மேல ஒருவனும் இதுவரைக்கும் சவாரி பண்ணதில்லை. அதை போய் நீங்க அவிழ்த்துட்டு வாங்க. இதை ஏன் நீங்க அவிழ்க்கிறீங்கன்னு யாருன்னு கேட்டா, இயேசுவானவருக்கு வேண்டும் என்று சொல்லுங்க, அவங்க அனுப்பி விட்டுருவாங்க அப்படின்னு சொல்றேன். இதே மாதிரி சீசர்கள் அங்க போறாங்க. போய் அங்க கிடக்கிற இருவழி சந்து, அங்க போக 2 வழி பிரியுது. அந்த பிரியிற இடத்துல நின்று அந்த கழுதை குட்டியை அவிழ்க்கிறாங்க. அங்க இருக்கிறவங்க கேட்கிறாங்க, இது எதுக்கு நீங்க அவுக்குறீங்க? சீசர்கள் சொல்றாங்க, இயேசுவானவருக்கு வேண்டும். என்ன வரணும்? அவர் கற்பித்தபடியே, அவர் சொல்லிக் கொடுத்தபடியே அங்க சொன்னாங்கன்னு வாசிக்கணும். அப்ப அவங்க சொல்றாங்க, சரி நீங்க எடுத்துக்கொண்டு போகலாம். இப்ப நேரம் அந்த கழுதை குட்டியை கொண்டு வராங்க. சிலர் அந்த கழுதையின் மீது தங்களுடைய வஸ்திரத்தை போடுகிறார்கள். வேறு சிலர் அந்த வழியில தம்முடைய வஸ்திரத்தை போடுறாங்க. இன்னும் சிலர் அங்க இருக்கிற மரங்களை வெட்டி அதில் இருக்கிற இலைகளை எல்லாம் வழியிலே போடுகிறார்கள். இப்ப கையில குறுந்தோலைகளை பிடித்துக் கொண்டு ஓசன்னா 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 என்று பாடிக்கொண்டே அவர்கள் அந்த தெரு முழுவதும் அப்படியே போய்கொண்டே இருந்தார்கள் அப்படின்னு சொல்லி வாசி. இது எதற்காக இப்படி போக வேண்டும்? எதற்காக இப்படி போக வேண்டும் அப்படின்னு கேள்வி. ஒன்று, தீர்க்க தரிசனம் நிறைவேறுவதற்காக. தீர்க்க தரிசனம் நிறைவேறுவதற்காக. சகரியா 9:9 வாசி. சகரியா 9. சீயோன் குமாரத்தியே மிகவும் களிப்பூரு, எருசலேம் குமாரத்தியே கெம்பீரி, இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார். அவர் நீதி என்பவரும் ரட்சிக்கிறவரும் தாழ்மை உள்ளவரும் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறி வருகிறவருமாய் இருக்கிறார். அல்லேலூயா. கழுதையின் மீதும் கழுதை குட்டியின் மீதும் ஏறி வருகிறவராய் இருக்கிறார் என்று சொன்ன தீர்க்கதரிசனம் நிறைவேறும்படியாய் இங்கே அவர் வந்தார். அவர் யாராய் இருக்கிறாரா? ராஜாவாய் இருக்கிறார். ராஜாவாய் இருக்கிறார். இந்த ராஜாவாய் இருக்கிறவர் கழுதையை ஏன் தெரிந்து கொள்ள வேண்டும்?
கழுதை குட்டியை ஏன் தெரிந்து கொள்ள வேண்டும்? பழைய நாட்கள்ல வாகனங்களுக்கு உபயோகித்தது கழுதைகள். கழுதைகள் எழுத்தின்படி நம்ம நாட்டில் இருக்கிற அந்த குட்டி கழுதை பவேர் கழுதை சற்று பெரிதாக இருக்கு. குதிரைக்கும் கழுதைக்கும் பிறந்த கலப்பினம்தான் பவேர் கழுதை. இந்த பீச்சுக்கு போனீங்கன்னா அங்க இருக்கிறதுல 3/4 பாகம் இருக்கிறது பவேர் கழுதைகள் தான். ஒரு 25% தான் அங்க குதிரை இருக்கும். மற்றது எல்லாமே பவேர் கழுதை தான். குதிரை என்று அங்கே வைத்து ஆட்களை வைத்ததுல பணம் சம்பாதித்துக் கொண்டிருப்பாங்க. அப்படி என்றால் அன்றைக்கு இருந்த வாகனங்கள் அவர்களுக்கு எதுவாய் இருந்தது? கழுதையாய் இருந்தது. அடுத்தது அரசர்கள், ராஜாக்கள் அவர்கள் பயணம் செய்வது அந்த நாட்கள் எதுன்னு தெரியுமா? குதிரை. வேற அவர்கள் பயணம் செய்வதற்கு அந்த அதாவது ரதம், அந்த 4 குதிரை 8 குதிரை போறதான ரதங்கள் இருந்தது அவர்களுக்கு. அது வெகு தூரம் போகணும்னு சொன்னா அதுல போவான். இந்த ரதங்கள் அருகாமையில போகணும்னு சொன்னா ஒரு குதிரையை தான் அவர்கள் என்ன செய்வாங்க? பயணிகள். அதுல ஏறி அந்த ராஜா பயணம் ஆவார்கள். பக்கத்தில் இருக்கிற தேசத்தை சுற்றி அவர்களுடைய நாடை சுற்றி பார்ப்பதற்கு, அருகாமையில் போவதற்கெல்லாம் குதிரையை அவர்கள் உபயோகப்படுத்துவார். இவர் இயேசுவானவர் உலகத்திற்கு ராஜாவாய் வந்தார். இயேசுவானவர் சிலுவையில் அறையும் போது அந்த ஏரோது ராஜா அதுல என்ன எழுதி வச்சான்னு வாசிக்கிறோம். யூதருக்கு ராஜா. லேலுயா. ஆனா அங்க இருந்த யூதர்கள் அங்க போய் என்ன சொன்னாங்க? ஏன் யூதருக்கு ராஜான்னு எழுதாத, யூதருக்கு ராஜா என்று சொல்லிக் கொண்டான் என்று எழுது அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு ராஜா சொன்னா, நான் எழுதினதே அதை மாற்ற முடியாது. எழுதினதே. அப்ப அவர் ராஜாவாய் வந்தார். ராஜாவாய் வந்தவர் எதுலதான் அவர் பயணம் போயிருக்கணும்? குதிரை. ஏன் கழுதையை தெரிந்து கொண்டார்? இல்லையா? ஏன் அவங்க கழுதையை தெரிந்து கொண்டார்? கழுதை எந்த அளவுக்கு மதிக்கிறோம் நம்ம? கழுதையை எந்த அளவுக்கு மதிக்கிறோம் சொல்லுங்க. யாரும் மதிக்க மாட்டாங்க. என்ன சொல்லுவான்? கழுதை அப்படின்னு. அது கழுதை கிடக்குங்க. அது எங்காவது குட்டிச்சவர்ல கிடக்குங்க. இப்படிதான் கழுதையை போயிருக்கும். கழுதையை மதிக்கிறது இல்லை யாரும். பொதுவாகவே நீங்க பாத்தீங்கன்னா யாரையும் திட்டம்னா அப்படிதான் திட்டுவாங்க. ஆனா கடைகளில் மட்டும் வச்சிருப்பாங்க என்னை பாரு யோகம் வரும். எந்த வச்சிருப்பாங்க? 2 கழுதை அந்த படத்தை போட்டுதான் என்னை பாரு யோகம் வரணும்னு போட்டிருப்பாங்க. ஏசுநாளுக்கு சுமந்தனால அந்த கழுதைக்கு யோகம் வந்துருச்சு போல இருக்கு. அவன் போட்டு வச்சு. அப்போ அந்த கழுதை என்பதை யாரும் அந்த கழுதையை மதிக்க, அதை யாரும் பக்குவமா வீட்டுல கட்டி வைப்பாங்க நினைக்கிறீங்க? முன்னாடி வந்து 2 காலையும் கட்டிக்குவாங்க. பின்னாடி 2 காலை நடக்கும். முன்னாடி காலை தூக்கிதான் தவங்கும். 2 காலை முன்னாடி கட்டி விட்டுருவாங்க. அது எங்க வேணாலும் மேயும் பத்திட்டு வருவாங்க. அது மதிக்கவே மாட்டாங்க. ஒரு தாழ்மையை கற்றுக் கொடுக்கும்படியா உலகத்தில் ராஜாவாய் அவர் வந்தாலும், நான் ராஜாவாய் இருந்தாலும் தாழ்மையாய் இருக்கிறேன் என்பதை கற்றுக் கொடுக்கும்படியாய் இந்த கழுதையிலே அவர் பவனபடி கழுதையை தெரிந்து கொண்டார். லேலுயா. இன்னைக்கு கழுதை எல்லாம் இருக்கிற மாதிரியே தெரியல. ஆனா வேலூர்ல யாரோ ஒரு அளவு பெரிய ஒரு பண்ணையா வச்சிருக்காங்க. நிறைய கழுதைகளை வச்சு ஒரு பண்ண மாதிரியே வச்சு அது விற்கலாம் செய்யறாங்க. நமக்கு தேவைன்னா வாங்கிட்டு வரலாம். நமக்கு தேவையில்லையே நம்ம வாங்கி என்ன செய்ய போறோம்? ஆமா, நான் 3ஆவது படிக்கும் போது, 3rd ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது
மதுரை பக்கத்துல ஒரு கிராமத்துல தங்கி இருந்தோம். நானும் என் அண்ணனும் மாத்திரம். 3ஆவது தானே மறித்து போனார், அவர் இல்லை இப்பவா. 2 பேர் மாத்திரம். அவர் 7th படித்தாரு, நான் வந்து 3ஆவது படிச்சுட்டு இருந்தேன். எங்க பாட்டி எங்க இருந்தாங்க, இந்த பாட்டி கிட்ட தான் தங்கி இருந்து படிச்சுட்டு இருந்தோம். திரும்ப பாட்டிக்கு எங்களுக்கும் ஒத்துக்கல. அதனால நாங்க 2 பேரும் தனி சமையல் ஆரம்பிச்சோம். நான் 3ஆவது படிக்கும் போதே நான் நல்லா சமையல் பண்ண கத்துக்கிட்டேன். உடம்பு பெருசா வைக்க மாட்டேன். சாப்பாடு செய்யறது, மற்றபடி ரவகுன்றது, இந்த காரியங்கள்லாம் நான் அப்பவே கற்றுக்கொண்டேன். அப்போ எங்க அந்த ஊருக்கு பக்கத்துல எங்களுக்கு அந்த சொந்த இடம் இருந்ததுனால அதில் நெல் போட்டு எடுப்பாங்க. ஊர் கிணறுங்கிறது ஊர கிணறு விட்டது அப்படியே எங்களுடைய அந்த பூர்வீக இடத்தினுடைய வயல். அதில் ஒரு தடவை அதை கடந்து ஒன்றுன்னு எங்க பாட்டி பயமாக இருக்கும். பயமான கழுதை நின்று போய் ராட்டிட்டு வா அப்படின்னு. இப்போ கழுதையெல்லாம் என்ன செய்ய எப்படி செய்யணும்லாம் தெரியாது. ஒரு கம்பெடுத்து போய் பின்னாடி போய் நின்று அதை விரட்டு அடிக்கிறதுக்கு. பின்னாடி போய் நின்று அடிச்சா என்ன தெரியுமா? ஆமா, எட்டியோடு விட்டுச்சு. பாட்டியே அப்படியே உட்கார்ந்த 2 காலம் கிடையாது விட்டுச்சு கொண்டு கடலாங்கலாம் உழைக்கும். அவசரம் பிடிச்சிட்டாங்க. உட்கார்ந்த அங்க இருந்து ஓடி வந்துச்சு. ஏன் பயமா என்ன, ஏன் பயமா என்ன என்ன பார்த்துருச்சு. எப்படி நின்று விரட்டின பக்கத்துல போன விரட்டின பாரு. அங்க போய் நின்று குறைக்காம என்ன செய்யும், கையை பிடிச்சு வீட்டு கூப்பிட்டு வச்சு வான்னு சொல்லி. அப்பதான் அனுபவபூர்வமா கழுதைக்கு பின்னாடி போனா உதைக்க வந்து தெரியும். அதான் பழமொழி சொல்லுவாங்க, கழுதைக்கு பின்னாடி போனா உதைக்கும், முன்னாடி போனா கடிக்கும். சில வீட்டுல சொல்லுவாங்க அது கழுதைங்க, முன்னாடி போனா கடிக்கும், பின்னாடி இருந்தா உதைக்கும். சில நேரம் புருஷனை சொல்லுவாங்க, சில நேரம் மனைவியை சொல்லுவாங்க, சில நேரம் பெற்றோரை சொல்லுவாங்க, சில நேரம் பிள்ளைகளை சொல்லுவாங்க, சில நேரம் வேலை செய்யற இடத்துல அதிகாரிகளை சொல்லுவாங்க. ஏன்னா எப்படி சொன்னாலும் ஏதாவது ஒரு பிரச்சனையை சொல்றாங்கன்னு சொல்றதுக்காக சொல்லுவோம். அவங்க எந்த விதத்துல என்ன செய்ய முடியல, திருப்தி படுத்த முடியல. இதை சொன்னா அதை சொல்றாங்க, அதை சொன்னா இதை சொல்றாங்க, இப்படி போனா அப்படி போறாங்க, அப்படி போனா இப்படி வர்றாங்க. இப்படி என்ன செய்வாங்க சொல்றதுதான் கடுமைங்க. முன்னாடி போனா கடிக்குது, பின்னாடி இருந்தா உதைக்குதுங்க, நான் என்னக்க பண்ண முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. வரும்போது தான் தாழ்மையா இருக்கிறேன் என்பதை கற்றுக் கொடுக்கும்படியா அவர் கழுதையை அவர் பெரிய ராஜாவாய் வந்தார். உலகத்தில் அநேக நாடுகளை ஆட்சி பண்ணக்கூடிய ஒரு அரசன் யார்? உலகத்துல நிறைய நாடுகளை பாட புஸ்தகத்தில் இருக்கவங்களுக்காக தான் கேட்கிறேன். உலகத்துல நிறைய நாடுகளை ஆட்சி பண்ணவன் யார்? இந்தியாவுக்கு வந்தா, இந்தியாவுக்கு வந்து வட இந்தியாவுக்கு வந்து போய் இங்க வந்துட்டு போகும்போது அவன் பாதியில போய் செத்தான். எவ்வளவு வருஷம் பேசுறதுக்கு சத்திர படம் எழுதுறாங்க. சத்தமா சொல்லுங்க. எல்லா நாடும் ஆட்சி பண்ணான். இஸ்ரேல் அன்னைக்கு இருந்த அந்த ஜனங்களுக்கு அவன் ஹிட்லர் வந்து கொடுமைக்காரனாயிருந்தான், சர்வாதிகாரியாயிருந்தான். சர்வாதிகாரியாயிருந்தா அந்த தேசத்துல அந்த ஜெர்மன்ல மட்டும்தான். ஜெர்மன்ல இருந்த ஒரே நாடுல வந்து 1 லட்சம் யூதர்களை கொலை செய்தாங்க. 1 லட்சம் யூதர்களை கொலை செய்தாங்க. மகா அலெக்சாண்டர் யாரு பாடத்துல இருந்தா? அலெக்சாண்டர் பத்தி பாடம் இருக்கா இல்லையா? உங்களுக்கு இருந்துச்சாமா மகா அலெக்சாண்டர் பத்தி பாடம்? தெரியும். மகா அலெக்சாண்டர் அந்த பெரிய மகான் போட்டு அவன் உலகத்துல எல்லா பகுதியிலும் சின்ன வயசு 29 வயசுல 30 வயசுல இறந்துட்டு. அது வேதத்துல சொல்லப்பட்டிருக்கு. நமக்கு வந்து இந்த தானியங்கள் அவனுக்கு சொல்லி இருக்கு.
ராஜா வருவான். அதுக்கப்புறம் வல்லரசாய் இருந்து அவனுடைய காலத்துக்கு பின்னாடி அவனுடைய சந்ததிகள் யாரும் அந்த அரசாட்சிக்கு வரமாட்டாங்க. அது 4 பிரிவாய் பிரிக்கப்படும் சொல்லி அவனுடைய போர்ச்சவர்கள் 4 பேர் இருந்தாங்க. 4 பேரும் அதை பிரிச்சு எடுத்துக்கிட்டாங்க அந்த தேசத்துக்கு. அதுக்கப்புறம் அப்படி அழிஞ்சிருச்சு. மகா அலெக்சாண்டர், கிரேட் அலெக்சாண்டர் சொல்லுவாங்க. அவன் தான் எல்லா இடத்தையும் பிடிச்சிட்டு இந்தியாவை பிடிக்கிறதுக்காக கடந்து வந்திருக்கு. இங்க வரும்போதுதான் யானர் படைகளை பார்த்தவன் பயம். இது வரைக்கும் பார்த்ததில்லை போலும். யானைப்படைகளை பார்த்து வட இந்தியாவில் இருந்துட்டு தென்னிந்தியாவில் நுழைய முடியல. வட இந்தியாவில் இருந்துட்டு இதை ஜெயிக்க முடியாது என்று அவன் திரும்பி போகும்போதுதான் வேற எவ்வளோ ஜுரம் கண்டு அவன் மரித்தான் அப்படின்னு சொல்லி சரித்திரம் சொல்லுவான். அவனுடைய மரணத்தை குறித்து சொல்லும் போது அவன் சொன்னான்னா, நான் எப்ப மரித்தாலும் என்னுடைய சவப்பெட்டியில 2 கையும் வெளியில தெரிகிற மாதிரி ஒரு ஓட்டை போடுங்க. 2 கையும் அடக்கம் பண்ற இடத்துல 2 கையும் வெளியில தொங்குற மாதிரி ஓட்டை போட்டு 2 கையும் வெளியில தொங்க போட்டிருக்க. 2 கையும் வெளியில தெரியணும். தொங்குதா இது வரைக்கும் தெரியணுமா? ஏதோ ஒண்ணு கால் உருவமெல்லாம் உள்ள இருக்கணும். 2 கையும் மாத்திரம் 2 பக்கத்திலும் வெளியில் இருக்கணும். இப்படித்தான் நீங்கள் என்னை அடக்கம் பண்ண வேண்டும் என்று அவன் சாகிறதுக்கு முன்னாடியே அவன் சொல்லி வைத்திருந்தான். அதே போல அவன் மரிக்கும் போது அந்த சவப்பெட்டியில 2 ஓட்டைகளை போட்டு 2 பக்கத்திலும் 2 கைகளை வெளியிலே தெரியும்படி காண்பித்துதான் அவனை அடக்கம் பண்ணும்படியாய் கொண்டு போனார்கள். அப்ப அவனை கேட்டாங்கன்னா அவனுடைய அந்த படை தளபதிகள் தான், நீங்க அந்த உலகத்துல 3/4 பாகத்திற்கு மேல அடிமையாக்கி நடத்தி கொண்டிருந்தீங்க அரசாட்சியாய். சின்ன வயது வேற, இந்த வயதுல இவ்வளவு பெரிய அரசாட்சி பண்ண ராஜாக்கள் யாரும் இல்லை. ஆமா, உங்களுடைய 2 கைகளையும் வெளியில போட்டு ஏன் கொண்டு போனோம்? விலை மதிப்பில்லாத பெட்டிகளை வைத்து கூட உங்களை கொண்டு போலாமே. அதுக்கு சொன்னானா, இவ்வளவெல்லாம் நான் சம்பாதிச்சேன், ஆனா ஒன்றை நான் கொண்டு போனேன். வெறுமையாய் வந்தேன், வெறுமையாய் வந்தேன், வெறுமையாய் நான் போகிறேன் என்பதை உலகத்து ஜனங்களுக்கு காட்ட வேண்டும், உலகத்து ஜனங்களுக்கு தெரிவிக்க வேண்டும். அதனால 2 கைகளை நான் என்ன செய்றேன்? வெளியில போட்டு போறேன் அப்படின்னு சொல்லி அந்த மனிதன் சொன்னாங்க. அப்படித்தான் கொண்டு போய் அடக்கம் பண்ணாங்க. உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி நம்முடைய இந்தியாவில் உள்ள பிரபலமான சயின்டிஸ்ட் யார்? இந்தியாவில் இருந்த பிரபலமான விஞ்ஞானி யார்? டாக்டர் அப்துல் கலாம் இல்லையா? அவர் தான் அந்த அணுகுண்ட வெடிச்சவர். அது தெரியும். ஜனாதிபதி ஆயிட்டு ஜனாதிபதி மாளிகைக்கு போயிருக்கும் போது அவங்க அண்ணன் எல்லாம் கூட்டமா வந்தாங்க. இவர் சொல்லிட்டாரா, இந்த ஜனாதிபதி மாளிகை இங்க உங்களுக்கு இடம் இல்ல அப்படின்னு சொல்லி இவர் சொந்த பணத்தை கொடுத்து வெளியில அவங்களுக்கு ரூம் எடுத்து லாட்ஜ் எடுத்து தங்க வச்சிருக்காரு. அது 100கணக்கான ரூம்கள் உள்ள இருக்கும். ஜனாதிபதி மாளிகையில ஒரு ரூம் இருக்காது, பல ஏக்கர்கள் இருப்பாங்க. அந்த இடமே அவங்க இருக்கிற அந்த அரண்மனையே பல ஏக்கர்கள் இருக்கிற அரண்மனை. இங்க யாரும் இருக்க கூடாது அப்படின்னு சொல்லி சொந்த செலவுல தங்க வச்சு சொந்த செலவுல சாப்பாடு கொடுத்து நீங்க வீட்டுக்கு போங்க அனுப்பி விட்டாங்க. அதுக்கப்புறம் இவர் முதல் நாள் அங்க போகும்போது ஒரு தோட்டக்காரன் தோட்டத்துக்கு தண்ணி அடிச்சுட்டு இருந்தான். இன்னும் ஒருத்தர் ஜெயிச்சான்னு ஒரு உருவம் வந்தார். அந்த முட்டி போட்டு இவருக்கு முட்டி போட்டாரா? ஏன் முட்டி போடுறன்னு கேட்டா, உங்க ஷூல அந்த லேஸ் எல்லாம் கலட்டுறதுக்காக, உங்க ஷூவை கலட்டி விடுறதுக்கு அப்படின்னு அவர் சொன்னாங்க. ஏன் எனக்கு என் ஷூவை கலட்ட தெரியாது? நீ என்ன கலட்டி விடுறது? உன்னுடைய வேலைகளை பார்த்து நீ போ, நீ மற்ற வேலைகளை செய்வா, இந்த வேலை எனக்கு தெரியும் அப்படின்னு. அப்ப அதோட அர்த்தம் என்ன? இதற்கு முன்னால் இருந்தவர்கள் எல்லாருமே
சுவை கலட்டுவதற்கும் மாற்றுவதற்கும் ஆட்களை வைத்திருந்தார்கள். ஆனா வேற்று அதை சொல்லுது, இயேசுவானவருடைய பாதரட்சியை வாரை அவிழ்ப்பதற்கும் நான் பாத்திரம் அல்ல அப்படின்னு சொல்லி யோவான் ஸ்நானம் சொல்லுகிறான். சரி, அது ஒரு பகுதி, அதுக்கெல்லாம் கடந்து போடும். அதுக்கப்புறம் இவருக்கு அந்த 5 வருஷம் பீரியட் முடிஞ்சது. அவர் வெளியில வந்தார்னா வரும்போது, நான் வரும்போது இந்த தோட்டத்துக்கு தண்ணி ஒருத்தர் அடிச்சுட்டு இருந்தாரு, அவர் இருக்கிறாரா? அவர் இருக்கிறாரு, அவரை கூப்பிடுங்க அப்படின்னு. அவர் வந்தார். வந்த உடனே இவர் அந்த மாளிகைக்குள்ளாய் கடந்து போகும்போது எந்த ஒரு சூட்கேஸ் எடுத்துட்டு போனாரோ அந்த சூட்கேஸோட மாத்திரம் வெளியில வந்தார். வெளியே வந்து அந்த சூட்கேஸை வச்சுட்டு இந்த சூட்கேஸ் எல்லாம் தண்ணி கழுவுப்பானாங்க. ஏன் இருக்குல்லாம் கேட்க முடியாது, உங்கள்கிட்ட சொன்னா செய்யணும், அவ்வளவுதான். சூட்கேஸ்ல மேல அப்படியே தண்ணியை நல்லா கழுவுனார். கழுவிட்டு சரி வா போனார். அப்போ அந்த கூட இருந்த உதவியாளர் கேட்டாரா, ஐயா ஏன் இதை செய்யறீங்க? அவரோட உதவியாளர்னா இப்போ பொன்ராஜன் ஒருத்தர் இருக்கிறார், யூடியூப்ல நிறைய பேசுவார். பொன்ராஜன் அவருடைய உதவியாளர். அவர் கேட்டாரா, அவர் சொன்னாரா, நான் இங்க வந்தேன், இங்க இருக்கிற ஒரு தூசியை கூட நான் எடுத்துட்டு போறேன், எனக்கு கொடுக்கப்பட்ட வேலையை மாற்றம் நான் செய்யறேன், அரசாங்க சொத்துக்கள் எதையுமா நான் எடுத்துக்கொள்ளல, நான் வந்தபடியே நான் போகிறேன் என்று சொல்லி சொன்னாரா? அது நம்ம இந்தியாவில் இருந்தவங்க மேலான ஒரு விஞ்ஞானி இல்லையா? அந்த உலகத்தையே ஆட்டி படைத்ததான அந்த மகா அலெக்சாண்டர் அவன் சொல்லும் போது நான் ஒன்றும் கொண்டு வரல, அதே போல ஒன்றுமே நான் எடுத்துட்டு போல, பெருமையா தான் நான் போக முடியும் சொல்லி ஜனங்களுக்கு கற்றுக் கொடுக்கும்படியா 2 கரங்களையும் தூக்கி வெளியில போட்டுக்கிட்டு வெளியே போனான். ஆனா நீங்க உலகத்துல இருக்கிற மனுஷங்களை பற்றி யோசித்து பாருங்க. உலகத்துல இருக்கிற மனுஷங்களுக்குள்ள போறதுக்குள்ள நமக்கு வாய்ப்பு இல்லை. அவன் ஊழியர்களையும் விசுவாசிகளையும் தான் நம்ம சொல்றதுக்கு நமக்கு அருகதையை முன்னே தவிர உலகத்து மனுஷங்களை சொல்றதுக்கு வாய்ப்புகள் இல்லை. இன்னைக்கு எந்த சிந்தையில ஓடிக்கிட்டு இருக்கிறாங்க தெரியுமா? எந்த சிந்தைகளை ஓடுறாங்க தெரியுமா? எவ்வளவு பணத்தை சேர்க்க வேண்டும், எவ்வளவு சொத்துக்களை சேர்க்க வேண்டும், எவ்வளவு இடங்களை வாங்க வேண்டும். இதுதான் விசுவாசிகளுக்கும் அந்த ஊழியர்களுக்கும் உள்ள எண்ணங்களாக இருக்கிறதே தவிர நமக்கு இருக்கிறது போதும் என்ற மனநிலைமையில் யாருக்கும் இல்லை. ஆமா, மேலும் மேலும் எவ்வளவு சேர்த்து நீ எவ்வளவு சேர்த்தாலும் சரி, எல்லாவற்றையும் நம்ம என்ன செய்யணும், விட்டெடுத்தா நமக்கு தேவை. உலகத்துல வாழ்ற வரைக்கும் நமக்கு தேவை. நம்ம வசதிக்கு தகுந்த மாதிரி வசதிகள் நமக்கு தேவை. நம்ம இருக்கிற படிப்பு, நம்ம இருக்கிற வசதிகள், நம்ம இருக்கிற தொழிலுக்கு தகுந்த மாதிரி நமக்கு ஒரு வீடு வேணும். ஒரு அடிப்படை நமக்கு என்ன, உலகத்துல வாழ்ற வரைக்கும் அடிப்படை என்ன? நமக்கு இருக்கிற இடம் வேணும். அப்படின்னா உணவு, உறைவிடம், உடை, இதுதான் 3 ஒரு மனிதனுடைய அடிப்படை தேவை என்ன? இதுதான். இது இருந்தா நமக்கு போதும் இல்லையா? நீ எவ்வளவு சேர்த்து வச்சாலும் சரி, அதெல்லாம் என்னதான் பண்ணிட்டு போனோம். நீ உலகத்தானா இருந்தாலும் சரி, இல்ல நீ கர்த்தருடைய பிள்ளைகளா இருந்தாலும் சரி, அது விசுவாசியோ ஊழியர்களோ எல்லாத்தையும் எடுத்துட்டு தான் போகணும். நீ எடுத்துட்டு போக முடியாது எதையும். நீ எவ்வளவு சேர்த்து வச்சாலும் சரி. ஆனா இன்னைக்கு அநேகருடைய மனநிலைமை என்ன ஆயிடுச்சுன்னு, எவ்வளவு பொருள்களை நாம் சேர்க்க வேண்டும், எவ்வளவு சொத்துக்களை நாம் சேர்க்க வேண்டும், இந்த சிந்தைகள் தான் அவர்களுக்கு இருந்து அவர்கள் ஓடிக்கொண்டு இருக்கிறார்கள். மகா அலெக்சாண்டர் நமக்கு பாடமாய், அவன் கிறிஸ்தவன், அவனோட விசுவாசம். மகா அலெக்சாண்டர் ஒன்றும் கொண்டு வரல, ஒண்ணுமே கொண்டு போக முடியாதுன்னு கையை விரித்து கொண்டு போனான். அவன் கூட எருசலேமுக்குள்ள போகும்போது
இறங்கி தன் தொப்பியை கலட்டி எருசலேம் பட்டணத்துக்குள்ள நடந்து போனான். எருசலேமே ஆட்சி பண்ணினான். அந்த எருசலேமுக்குள்ள போகும்போது தொப்பியை கலட்டி விட்டு தன்னுடைய குதிரையிலிருந்து இறங்கி அவன் நடந்து உள்ளே போனானா. இவன் குதிரையிலிருந்து இறங்குறத பார்த்த உடனே அங்கிருந்த இவனுடைய போர் சேவகர்கள், குதிரை படை ராணுவ தளபதிகள் எல்லாம் நடந்தான். ராஜாவே இறங்கி நடக்கிறான்னா மஞ்சள் வந்துருப்பா. கேட்டாங்க, நீங்க ஏன் இதுல நடந்து போறீங்க? என்னுடைய தேவனாய் என்னுடைய ராஜாவாகிய இயேசுவானவர் கழுதையிலே பவனி போன ஒரு வழியிலே, அவர் கழுதையில பவனியா போன இடத்துல நான் ஒரு ராஜாவா பெருமையா போறதுக்கு நான் பாத்திரம் அல்ல, அதுக்கு நான் அருகதை இல்லாதவன், நான் தகுதி இல்லாதவன். அதனால நான் இறங்கி நான் நடந்து போகிறேன். என் இயேசுவானவர் ராஜாவாயவர் தாழ்மை உணர்த்தும்படி கழுதையில பவனி போனாரு. நான் இறங்கி நடந்து போகிறேன் என்று சொன்னார். தொப்பியை நடக்கணும், தொப்பியை நடக்கணும். தொப்பி என்பது ஒரு அதிகாரத்தை குறிக்கக்கூடிய, தொப்பி என்பது அதிகாரத்தை குறிக்கும். ஆனால் அதை கலட்டி அந்த அதிகாரத்தை அப்படி இறக்குதுதான். இந்த போலீஸ்கள் பார்த்தீங்கன்னு சொன்னா கோர்ட்டுக்கு போனாலும் சரி, இல்ல சில மரண வீடுகளுக்கு போனாலும் சரி, அவங்க தோட்டத்துல தலையில் இருக்கிற தொப்பி என்ன செய்வாங்க, கலட்டிடுவாங்க. நீங்க அந்த தலைவர்கள் இறந்தவங்களுக்கு எல்லாம் மரியாதை செலுத்துறதுக்கு அந்த ஒரு துப்பாக்கி கொடுக்குறாங்கல்ல, அப்ப பாத்தீங்கன்னா அவங்க தொப்பியை கழட்டி நம்ம தொப்பி வைக்க மாட்டாங்க. இல்லைன்னா தொப்பி வேற விதத்துல வைப்பாங்க. நார்மலா வைக்கிறது ஒரு மார்க்கம், அது வேற விதத்துல அந்த தொப்பிகளை வைப்பாங்க. அதுக்குன்னு உள்ள ஒழுங்கு. அதே போல அவர் இயேசுவானவர் பவனியாய் போன அந்த இடத்துல இவன் நடந்து போனான்னு சொல்லிட்டு நான் எங்க போயிடுச்சு அப்படின்னு. இப்போ இயேசுவானவர் பவனியாய் போகும்போது சிறுபிள்ளைகள் கையிலே ஓலைகளை வைத்துக் கொண்டு, பெரியவர்களும் ஓலையை வைத்துக் கொண்டு, குறுத்தான ஓலைகளை வைத்துக் கொண்டு ஓசனா 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 என்று சத்தமிட்டுக் கொண்டே போனார்கள். ஓசனா என்றால் கர்த்தருடைய நாமத்தினால் வருகிறவர் மகிமைப்படுவாராக என்ற அர்த்தம். கர்த்தருடைய நாமத்தினால் வருகிறவர் மகிமைப்படுவாராக. வேறு ஒரு மொழிபெயர்ப்பு போது போற்றி போற்றி போற்றின்னு சொல்லி இருக்குது. போற்றினா என்ன அர்த்தம்? வாழ்க்கைன்னு அர்த்தம். போற்றி என்றால் வாழ்க்கை அர்த்தம். இதை பிடித்துக் கொண்டே அவர்கள் கடந்து போகிறார்கள். இப்ப நாங்க அந்த வேற பகுதிக்குள்ள அப்படியே கடந்து வந்து அந்த மார்க் 11:2 வாசி. நான் சுருக்கமா படிக்கிறேன். மார்க் எதிரே இருக்கிற ஒரு கிராமத்திற்கு போங்கள். அதுல பிரவேசித்த உடனே மனுஷன் ஒருவரும் ஒரு நாளும் ஒரு காலமும் ஏறி இராத ஒரு கழுதை குட்டியை கட்டி இருக்க காண்பீர்கள். ஆமா, இங்க கழுதை அந்த மரியும் குட்டியும் போட்டிருக்குது. அந்த தீர்க்கதரிசன சகரியாவுல இங்க கழுதை குட்டி, அந்த கழுதை குட்டியின் மேல ஒருவரும் ஒரு காலம் ஒரு நாளும் ஏறி இராத ஒரு கழுதை குட்டி இருக்கிறது. அது எந்த இடத்துல? ஒரு கிராமத்திற்கு. கிராமத்திற்கு போகும்படி ஏன் சொன்னார்? கிராமத்திற்கு போகும்படி ஏன் சொன்னார்? இது இந்த கழுதை எங்க கட்டப்பட்டு கிடக்குது? இந்த கழுதை எங்க கட்டப்பட்டு கிடக்குது? கிராமத்துடைய வாசல்ல கட்டப்பட்டு கிடக்குது. பட்டணங்கள்ல இருந்திருக்காதா கழுதை? இருந்திருக்கலாம், இல்லாம இருக்க வாய்ப்பில்லை. கிராமத்திலே இருந்துச்சுன்னா பட்டணங்கள் இல்லாம இருக்குமா? இப்போ இந்த காரு பைக் எல்லாம் கிராமங்கள்லயே சாதாரணம் ஆகி போச்சு. கிராமங்கள்ல அது இருக்கும்போது பட்டணங்கள்ல இருக்குமா இருக்காதா? இருக்கும். அது அவங்க வாகனமாய் உபயோகப்படுத்தின ஒன்று கழுதை.
அப்ப கிராமத்தின் மீது அவருக்கு ஒரு வாஞ்சை இருந்தது, கிராமத்தின் மீது ஒரு தாகம் இருந்தது. சங்கீதம் 10:8 வாசிங்க. சங்கீதம் புஸ்தகம் 10:8 வசனம். கிராமங்களின் ஒளிப்பிடங்களிலே பதிவிருந்து குற்றமற்றவனை கொல்லுகிறான், திக்கற்றவர்களை பிடிக்க அவன் கண்கள் நோக்கி கொண்டிருக்கிறது. இந்த பிசாசானவன் இப்படி கிராமத்தில் இருக்கிற ஜனங்களை பிடிக்கும்படியாய் முயற்சி செய்து கொண்டிருக்கிறான் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் அப்படிப்பட்டவங்களை மீட்கும்படியாய் அவர் ஒரு கிராமத்தின் மாதிரியாய் இங்கே வைத்தார். ஒரு கழுதை கட்டப்பட்டு கிடக்குதுப்பா, அதை போய் அவிழ்த்துக்குவா. இல்லை, கிராமங்கள் தோறும் அநேக இடங்கள்ல பாவத்திலும் அக்கிரமத்திலும் கட்டப்பட்டு, சிட்டில இல்லன்னு இல்லை, சிட்டில இருக்கிறாங்க. ஆனா அப்படிப்பட்ட கிராமங்களுக்கு சிட்டிக்கு நிறைய போயிடுவாங்க, கிராமங்களுக்கு போறதுக்கு ஆட்கள் இல்லைன்னு. டவுன்கள்ல ஊழியத்தை ஆரம்பிச்சிருவாங்க, செய்வாங்க. கிராமங்கள்ல ஊழியத்துக்கு போறதுக்கு ஆட்கள் இல்லை. அப்படிப்பட்ட இடத்திற்கு நீ போ அப்படின்னு சொல்லு. இங்க அது கட்டப்பட்ட ஒரு கழுதை குட்டியாய் இருக்குது. அது ஏன் கட்டப்பட்டிருக்கணும்? கழுதை குட்டி ஏன் கட்டி இருக்கணும்? அவங்க விட்டோம்னா உங்களுக்கு எந்த தோட்டத்துக்கு போய் மேய்ச்சின்னு தெரியாது. அதுக்கப்புறம் என்ன செய்வாங்கன்னா, இந்த கழுதை வந்து எங்க தோட்டத்தில் மேய்ச்சி அடிச்சுன்னு சண்டை போட்டு கொடுப்பாங்க. ஒண்ணு. இரண்டாவது, அது அடங்காத கழுதையாக இருந்திருக்கும். அது மேல யாரும் ஏன் ஏறல? ரெண்டு பங்கு. ஒண்ணு, இந்த கழுதை ஏற விட்டு இருக்காது. இந்த கழுதை என்ன செஞ்சிருக்காது? ஏன்னா அது முரட்டாட்டம் முடிச்ச கழுதையா இருக்கும், திமுரு முடிச்ச கழுதையா இருந்திருக்கும். அது மேல யாரும் ஏற விட்டு இருக்காது. தேசுராஜான ஒரு ராஜா ஒருத்தர், அந்த கதை அது இருந்தது. மாடல் சயின்ஸ்ல இருக்கும், உங்களுக்கு இருந்துச்சான்னு தெரியல. தேசிங்க ராஜா குறித்து பாடம் இருந்துச்சா? நாங்க படிக்கும் போது இருந்துச்சு. அதெல்லாம் அப்பா காலம் இப்ப இருந்துட்டு ஆய்வு கொடுத்து ஒரு அடங்காத குதிரையை அவன் அடக்கினான் அப்படின்னு அது வேற மாதிரி போயிட்டு போல. அடங்காத குதிரையை அவன் என்ன செய்தானா? அடக்கினான். அப்ப இந்த கழுதை மேல யாரும் ஏறல அப்படின்னு சொன்னா, ஒண்ணு இந்த கழுதை ஏற விடல, அது அடங்காத கழுதையாக இருக்கும். எப்படி ஏறினாலும் அவங்கள அப்படியே தள்ளி கீழே தள்ளி போடும். இது ஒன்று. இரண்டாவது, இது முன்குறிக்கப்பட்ட ஒரு கழுதை இல்லையா? இந்த கழுதை எப்படி கழுதை? முன்குறிக்கப்பட்ட கழுதை. எதுக்கு முன்குறிக்கப்பட்ட கழுதை? இந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறதற்காக நான் இயேசுவாக சுமக்க வேண்டிய கழுதைப்பா, ஒன்ன சுமக்கிறதுக்கு நான் ஆயத்தம் அல்ல. நீ என் மேல ஏற முடியாது. நீ என்னை பிடித்து ஏற வேண்டும் என்று நினைத்தாலும் உன்னை கீழே தள்ளிவிட்டு உன்னை மிதித்து நான் ஓடிவிடுவேன். நான் சுமக்க வேண்டியது என்னை உருவாக்கின என் இயேசுவானவரை மாத்திரம் தான். அவருக்கு அந்த நியமிக்கப்பட்ட ஒரு கழுதை. ஆனால் நீ என்னால ஏற முடியாதுன்னு சொல்லி ஏறவங்க எல்லாம் தள்ளி விட்டுருக்கோம். இல்ல ஏறவங்க பக்கத்துல வந்தாலும் அவங்களெல்லாம் என்ன செஞ்சிருக்கோம்? மிதிச்சு புதைச்சு தள்ளி விட்டு யாரை ஏற விடாதபடி தன் வழியை போய்கொண்டே இருந்தோம். இதனால கழுதைக்காரன் பார்த்தா, இது யாரும் கடங்க மாட்டேடுதுங்க, இது ஏன் உங்க கட்டி போடு, மூலையில கிடக்குது, கட்டி போடு. அதனாலதான் அந்த வீட்டுக்கு அடங்காத பையனோ பொண்ணோ பார்த்தா என்ன சொல்லுவாங்க தெரியுமா? அதெல்லாம் மாறி பிள்ளைகள், குழந்தைகள் சொல்ல மாட்டாங்க. என்ன சொல்லுவாங்க தெரியுமா? தெரியாதா? தெரியுங்களா? தெரியாது சார். எப்படி விசால படிச்சுக்கிட்டு இருக்க பிள்ளைங்கள, படிச்சுக்கிட்டு இருக்க பிள்ளை என்ன சொல்ல முடியும்? ஆமா, இந்த கழுதைக்கு ஒரு கால் கட்டு போட்டா தான் தெரியாம இல்ல, அது ஆனா பண்ணாது. இது ஒரு இடத்துல இருக்க மாட்டேங்குது, அடங்க மாட்டேங்குது, ஊர் சுத்திக்கிட்டு இருக்கு. ஒரு கால் கட்டு போட்டா தான் இது
அடங்கணும்னு சொல்றாங்கல்ல. கால் கட்டு போடுறவங்க என்ன, அப்ப கயிறு எடுத்து காலை கட்டி போட்டுறதா? எதுக்கு ஒப்பா சொல்றது? கல்யாணம். அந்த கல்யாணம்னு சொன்னாலே அது ஒரு இன்ப, ஒரு சிறைச்சாலை. வெளியில இருக்கிறவங்க எப்ப அதுக்குள்ள வரலாம்னு நினைக்கிறாங்க, உள்ள இருக்கிறவங்க எப்ப அதுல இருந்து வெளியில போகலாம்னு நினைக்கிறாங்க. அது ஒரு அந்த கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். ஆனா பண்ணோம், ரெண்டு பேரும் ஈக்குவல் தான். நான் சொல்றது இதுக்கு அமைதியா அப்படியே இருந்துட்டு போயிருக்கலாம். ஏதோ இதை கட்டிக்கிட்டு நான் பண்ற பாடு, நான் பண்ற வேலை அப்படியே இருந்துட்டு போயிருக்கலாம். இது உள்ள இருக்கிறவங்க சொல்றது. வெளியில இருக்கிறவங்க எப்ப என்ன கல்யாணம், எப்ப என்ன கல்யாணம் முடியும் நினைக்கிறவங்க வெளியில இருக்கிறவங்க. அந்த திருமணம் என்பதை இன்ப சிறைச்சாலை என்று சொல்லுவாங்க. இதுதான் இன்னைக்கு உலகத்தில் நடக்கிற சம்பவங்கள். அப்போ கால் கட்டு போடுறதா ஒரு திருமணம். இவனுக்கு ஒரு திருமணம் பண்ணி வச்சாதாங்க அடங்கி இருப்பான். இவனுக்கு ஒரு திருமணம் பண்ணி வச்சாதாங்க அடங்கி இருப்பா. இல்லை இப்படியே தான் இருக்கும். இது சாதாரணமாய் குடும்பங்கள்ல சொல்லக்கூடிய ஒரு சம்பவம். ஏதாவது ஒரு கழுதை பிடிச்சி கட்டி வச்சிடலாங்க அப்படின்னு, ஏதோ ஒரு கழுதை பிடிச்சி கட்டி வைக்கிறாங்க. இடத்துல ஒரு தோபி, அந்த துணி வெளுக்கிறவர், அவன்கிட்ட ஒரு கழுதை ஒண்ணு இருந்துச்சான். என்ன அடி அடிச்சாலும் அது கஷ்டப்பட்டு வேலைகளை செஞ்சுக்கிட்டே இருந்திருக்கு. இதோட அந்த கழுதை ஓடிடுச்சான், நாங்க இருக்க மாட்டேன்னு வேற. ஒரு நாள் அந்த கழுதையை பார்த்து சொல்லுச்சான், உன் எஜமான் இருந்து அடி அடிக்கிறானே, நீ விட்டு வந்துட வழி தானே, ஏன் அங்கேயே இருந்து நீ கஷ்டப்படுற? நான் எஜமான ஓடி வந்துட்டேன் பாரு, வனாந்தரத்தில் அப்படியே நல்லா மேட்ச, எவ்வளவு குழுன்னு இருக்கு, எவ்வளவு புஷ்டியாமா இருக்கு, நீ அவன்கிட்ட கிடந்து அடிபட்டு உதப்பட்டுக்கிட்டே இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி. நான் ஒன்றும் சும்மா இல்லை, நம்ம எஜமானுக்கு ஒரு நல்ல அழகான பொண்ணு உனக்கு தெரியுமில்ல. ஆமா, எஜமான் எப்பவுமே அந்த பொண்ணை பார்த்து சொல்றாரு, இரு நீ அடங்காமலே போயிட்டு இருக்க, உனக்கு ஒரு கழுதையை பாட்டி கட்டி வச்சாதான் நீ உங்க பணிக்கு வருவான்னு சொல்லிட்டு இருக்காரு. அப்ப என்னைக்காவது ஒரு நாள் என்ன கட்டி வச்சுக்குவாரு நம்ம எஜமானிக்கு, அதனால நான் அங்க இருக்கிறேன் அப்படின்னு சொல்லு அந்த கழுதை சொல்லுச்சு. இது கதை இல்லையா? அவன் சொல்றது சும்மா சாதாரணமா இடத்தின்படி சொல்லுவாங்க. ஏதாவது ஒரு கழுதையை பார்த்து கட்டி வச்சிட வேண்டியதுதான், ஏதோ ஒரு கழுதையை கட்டி வச்சாதான் நீ அடங்குவேன். இது அதுக்காக கழுதையில கட்டி வைப்பாங்க. யாரோ ஒரு ஆணவோ ஒரு பெண்ணவோ கட்டி வைக்கிறது கழுதைன்னு சொல்லுவாங்க இந்த இடத்தின்படி. இது அந்த கழுதை என்ன நினைச்சுக்கிச்சு, உண்மையிலேயே நம்மளுக்குதான் அந்த பிள்ளையை கட்டி வைக்க போறாங்க அவன் மகளை, ஆனால இங்கே இருப்பான் அதை நினைச்சு இல்லையா? இந்த கழுதை இருவடி சந்தியிலே கட்டப்பட்டதான ஒரு கழுதையாய் இருந்தது. இருவடி சந்தில நின்னுச்சு, அதுவே அங்க கட்டப்பட்டதாய் இருந்தது. இதுவரைக்கும் யாரும் அது ஏறல. ஒன்று ஏற முடியாத அளவுக்கு திமிர் பிடிச்சதா இருந்திருக்கும். அடுத்தது யாரையும் ஏற விடாதபடி தன்னை காத்துக் கொண்டதா இருக்கணும். என்ன தீர்க்க தரிசனம் நிறைவேறும். கழுதை குட்டியும் அவர் பவனி வருவார். இந்த தீர்க்க தரிசனம் இந்த சகரியாவில் சொன்ன நிறைவேறும்படி அப்பவே அந்த கழுதைக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார். என் தாசன் மீது, என் தாசன் உன் மீது தான் ஏறுமார், ஆனால் உன்னை நீ காத்துக்கொள் என்று சொல்லி. ஆனால் அந்த கழுதை அப்படியே அடங்காத கழுதையாக இருக்கு. அந்த அடங்காத கழுதையை சீர்திருமை அவுத்தோட எப்படி அமைதியா இருந்துச்சு இல்லையா? வரைக்கும் அடங்குது. இவங்க சொன்னோட அமைதியா இருந்துச்சு. இவங்க கூடவே வந்துச்சா இல்லையா? இவங்க தூக்கிட்டு வந்தாங்கன்னு பார்க்கல, அடிச்சு எடுத்துட்டு வந்தாங்கன்னு பார்க்கல, இவங்க கூடவே வந்தது. இயேசுவானவர் மேல ஏறி உட்கார்ந்தோட எப்படி அமைதியா இருந்துச்சு? அங்க இருந்தவங்க துணியை போடும்போதெல்லாம் எப்படி அமைதியா இருந்துச்சு? அவ்வளவு கூட்டத்தை பார்க்கணும் எப்படி அமைதியா இருந்துச்சு? ஏனென்றால் இயேசுவானவர் ஏறுவதற்காகவே இந்த கழுதை பிறந்த ஒரு கழுதை. அல்லேலூயா. அதனால யாரையும் இந்த பக்கத்துல வரவிடல, வந்தாலும் கீழே தள்ளிச்சு. அது ஒரு கட்டப்பட்ட கழுதையா சுதந்திரமா இருக்க முடியாது, கட்டி வச்சது. அது ரெண்டு வழியில நின்றுகிட்டு. இது அப்படியே கொஞ்சம் மனிதனுடைய வாழ்க்கைக்கு திரும்பி பார்ப்போம்.
இரு வழி என்று சொல்லும் போது இரண்டு முடிவுகள் எடுக்க முடியாது, அதாவது ஒரு முடிவு எடுக்க முடியாத சூழ்நிலைகள். எதை எடுக்கிறதுனா இதை எடுக்கிறதா, இதை எடுக்கிறது, சாம்பார் வைக்கிறதா, காரக்குழம்பு வைக்கிறது, முடிவெடுக்க முடியலைங்க. புளிக்குழம்பு வைக்கிறதா, காரக்குழம்பு வைக்கிறதா, முடிவெடுக்க முடியலைங்க. அதாவது சின்ன காரியத்தை நான் சொல்லுவேன். அப்ப சில காரியங்கள்ல நம்மால் சரியான ஒரு முடிவை எடுக்க முடியாம தகச்சு போய் நின்றுகிட்டு இருக்கோம். அதான் இரு வழி. இருவழியை குறித்து நிறைய நமக்கு அது சொல்லிக்கொண்டே போகும். வேணா ஒரு வசனத்தை வாசிங்களேன். நீதிமொழிகள் 28:6 வாசிங்க. நீதிமொழிகள் 28:6. இருவழிகளில் நடக்கிற இடியாவரக்காரன், அதான் முடிவெடுக்க முடியாதவன், இரு வழியில் நடக்கிற பெரியாவரக்காரன், ஐஸ்வர்யவானா இருந்தாலும், பெரிய பணக்காரனா இருந்தாலும், கோடீஸ்வரனா இருந்தாலும், நேர்மையாய் நடக்கிற தரித்திரன், நேர்மையாய் நடக்கிற தரித்திரன் அவனிலும் வாசி, அவனிலும் நல்லவன். எந்த வழின்னு சொல்லி ஒரு முடிவெடுக்க தெரியாம இருக்கிற பெரிய கோடீஸ்வரனா இருந்தாலும், கர்த்தவனாய் இருக்கிறவன், சரியான ஒரு முடிவெடுக்கிறவன் சிறந்தவன் என்று சொல்லப்பட்ட. அநேக நேரம் நாமும் எந்த முடிவு எடுக்கணும்னு தெரியாம குழம்பிக்கிட்டு இருக்கிறோம். எந்த இடத்துல இருந்தாலும், எந்த காரியமா இருந்தாலும், சின்ன காரியமோ பெரிய காரியமோ முடிவெடுக்க முடியாத நிலைமை நம்ம என்ன செய்யறோம்? சில நேரம் கலங்கிக்கிட்டு இருக்கோம். இது எப்படி செஞ்சா, இப்படி செஞ்சா, இப்படி இதை செய்ய போறேன். அப்படிப்பட்ட நிலைமையில தான் கர்த்தர் நம்முடைய அந்த வழியிலிருந்து நம்முடைய கட்டுகளை அவிழ்க்கிறார். எதுல கட்டப்பட்டுக்கிறது அதுல இருந்து முடிவெடுக்க விடாதபடி நம்ம எது தடை செய்து கொண்டு இருக்கிறது அதுல இருந்து விடுதலையை கொடுக்கிறார். சில நேரம் பாவங்கள்ல இருந்து, நம்முடைய அக்கிரமங்கள்ல இருந்து, நம்ம மீறல்கள்ல இருந்து நம்மை விடுவிக்கக்கூடியவராக இருக்கிறார். எந்தெந்த சூழ்நிலையில கட்டப்பட்ட நிலைமையில் இருக்கிறோமோ அந்த கட்டுகளில் இருந்தெல்லாம் நம்ம என்ன செய்கிறார்? அவர் விடுதலை ஆக்கக்கூடியவராக இருக்கிறார். நமக்கு அடுத்தபடி பிசாசு கட்டு, பில்லிசூனிய கட்டு நமக்கு கிடையாது. ஏன்னா அது நம்மகிட்ட வர்றதுக்கு வாய்ப்புகள் இல்லை. ஏன்னா நம்ம கர்த்தருடைய பிள்ளைகள். அது நம்மகிட்ட வர்றதற்கு நமக்கு அதுக்கு அதிகாரம் இல்லை. ஆனால் அதுலெல்லாம் நம்ம வெளியே வந்துடும். சில விட முடியாத தவறுகள் நம்மகிட்ட இருக்கும். எவ்வளவு யோசித்து பார்த்தாலும் அதுல இருந்து வெளியில வர முடியலைங்க என்று அவங்களுக்கு தனிப்பட்ட ரீதி. அதுல இருந்து வெளியில வர முடியலைங்க. நானும் வந்ததுனால தான் நினைக்கிறேன், வர முடியலைங்க. எப்படியாவது அதுல இருந்து வெளியில வந்துடணும் தலையில நின்று பார்க்கிறேன், என்னால முடியல. இதெல்லாம் சாதாரணமா நாம் சொல்லக்கூடிய வார்த்தைகள். அப்படிப்பட்ட நிலைமைகள்ல இருந்து கர்த்தர் நம்மை விடுவிக்கக்கூடியவர், நம்மை விடுதலையாக்கக்கூடியவர். கட்டப்பட்ட அந்த கழுதையை மீட்டது போல உலகத்தில் இருக்கிற மனிதர்களை அந்த கட்டப்பட்ட நிலைமையிலிருந்து வெளியிலே கொண்டு வருவதற்காகத்தான் அவர் பவனியாக வந்தார். அது உணர்த்துபடி இரு வழியிலே கட்டப்பட்டவர்கள். ரெண்டு வழிகள் உண்டு. மரண வழி உண்டு, ஜீவனுடைய வழி உண்டு. மனிதனுடைய வழி உண்டு, தேவனுடைய வழி உண்டு. மனிதனுக்கு செம்மையாய் தோன்ற வழிகள் உண்டு. அப்படி முடிவோ மரண வழிகள். நீங்க நீதிமொழிகளை வாசித்து பார்த்தீங்கன்னா அந்த வழிகளை கொஞ்சம் நிறைய வாசிக்கலாம். தேவனுடைய வழியில போகும்போது அது நன்மையும் செம்மையுமாய் இருக்கிறது என்று வாசிக்கிறோம். நிறைய வழிகளை குறித்து வாசிக்கிறோம். அப்ப நல்ல வழியில நம்மை நடத்தும்படியாகத்தான் அந்த இரு வழியில கட்டப்பட்டதை நமக்கு உணர்த்துறார். நீ நல்ல வழியை தெரிந்து கொடுப்பா. போகும்போது ஒரு வசனத்தை வாசிட்டே போனோம். வழிகளிலே நின்று பூர்வ பாதை எவை என்று கேட்டு, வழிகளிலே நின்று பூர்வ பாதை எவை என்று கேட்டதிலே நடவுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்மாவுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். ஆனால் அவர்களோ நாங்கள் அதில் நடக்க மாட்டோம் என்று சொல்லுகிறார்கள். எதுல வாசித்தோம்? எழுதி கொடுத்ததா வாசித்தோமா?
எரேமியா வாஸ்தவங்களுக்கும் தெரியாது, எழுதுனவங்களுக்கும் தெரியாது, கேட்டவங்களுக்கும் தெரியாது. 6:16 நினைக்கிறேன், வாசிக்க. எரேமியா 6. வழிகளிலே நின்று பூர்வ பாதை எவை என்று கேட்டு விசாரித்து நல்ல வழி எங்கே என்று பார்த்து அதிலே நடவுங்கள். அப்ப வழி எல்லாம் நல்ல வழியில பார்த்து நீ அதுல நட. எழுத்தின்படி நம்ம போற மேட்டுக்கண்டைக்கு போற வழியை சொல்லல, பூந்தமல்லிக்கு போற வழியை சொல்லல. நம்முடைய உலக வாழ்க்கையை குறித்து சொல்லி இருக்குது, நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையை குறித்து சொல்லி இருக்குது, குடும்ப வாழ்க்கையை குறித்து சொல்லி இருக்குது, நம்முடைய படிப்பை குறித்து சொல்லி இருக்குது. இது வழிகள் என்று குறிக்கப்பட்டிருக்குது. அது வழியில நின்று நல்ல வழி எதுன்னு பார்த்து அதிலே நடவுங்கள். அப்பொழுது உங்கள் ஆத்துமாவுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில இளைப்பாறுதல் வேண்டாம், நல்ல வழி எதுன்னு பார்த்து அதில் நடங்க. அப்ப இளைப்பாறுதல் கிடைக்கும். அடுத்த வழியில அவர்களோ நாங்கள் அதிலே நடக்க மாட்டோம், எங்களுக்கு விருப்பமான வழியில் தான் நடப்போம் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி போனா என்ன நடக்கும்? அப்போ இளைப்பாறுதல் இருக்கா? ஏன்னா அவர் வழியில நடந்தா இளைப்பாறுதல், அந்த வழியில இல்லைன்னா இளைப்பாறுதல் இல்லை. அப்ப அந்த இரு வழியில நின்றதான அந்த கழுதைய அவிழ்த்து கொண்டு சீசர்கள் வந்தார்கள். இயேசுவுடைய வார்த்தைக்கு கட்டுப்பட்டு இயேசுவானவரை சுமக்க போகிறேன் என்று பெருமையோடு, இயேசுவானவரை சுமக்க போகிறேன் என்று ஒரு மகிழ்ச்சியோடு கூட அந்த சீசர்களோடு அமைதியா வந்து கொண்டே இருக்குது. இதுவரைக்கும் அடங்காம கடந்த கழுதை அடக்கமாய் வந்து கொண்டிருக்கிறது. இதுவரைக்கும் யாரையும் மேலே ஏற விடாதபடி இருந்த கழுதை இப்பொழுது இயேசுவானவரை தன் மீது ஏற்றிக் கொண்டது. அமைதியா வருது. ஏன்னா அதுக்கு தெரியும், என் இயேசுவானவர் ஏறினா எனக்கு பெரிய ஒரு மேன்மை வரப்போகுது, எனக்கு பெருமை வரப்போகுது எனக்கு தெரியும். அதனாலதான் என்னை பார் யோகம் வரும். என்னை பார். அவரை சுமந்ததுக்கு அப்புறம் தான் அந்த கழுதையை பார்த்தவங்களுக்கெல்லாம் யோகம் வந்துச்சு. நம்ம இன்னைக்கு கழுதையை பார்ப்போம், நாம் ஒரு கழுதையானை மாறணும். எந்த இடத்துல கட்டப்பட்டு கிடக்கணும், எந்த வழியில கட்டப்பட்டு கிடக்கிறோம், எந்த பாவமான காரியத்தை விட முடியாதபடி கட்டப்பட்டு கிடக்கிறோம், எந்த அக்கிரமமான காரியத்தை விட முடியாது கட்டப்பட்டு கிடக்கிறோம், எந்த மீறுதலை விட முடியாதபடி கட்டப்பட்டு கிடக்கிறோம், அதிலிருந்து அவிழ்க்கும்படியாய்த்தான் கர்த்தர் விரும்புகிறார். இந்த நாளிலே அதில் அவிழ்த்து நாம் கடந்து வந்து அவரை சுமக்கக்கூடிய ஒரு கழுதையாய் நாம் மாறுவோம். அல்லேலூயா. எப்பொழுதெல்லாம் வேத புஸ்தகத்தை கையிலே வைத்துக் கொண்டு அவரை நாம் சுமந்து கொண்டு போகிறோமோ அப்பொழுதெல்லாம் அவர் நம்மை சுமக்கக்கூடியவராக இருக்கிறார். அல்லேலூயா. தன்னுடைய ஒவ்வொரு பிள்ளைகளையும் அவர் கழுதையாக மாற்றி வைத்திருக்கிறார். நானாயிருந்தாலும் நீயாயிருந்தாலும் அவரை சுமக்கக்கூடிய ஒரு கழுதையாய் மாற்றி வைத்திருக்கிறார். மற்றவங்க நம்மளை கழுதானுன்னா நம்ம குறித்து கோலப்பட வேண்டாம், சந்தோஷமா ஏற்றுக்கணும். ஆமாங்க, நான் இயேசுநாதரை சுமக்கிற கழுதைங்க, நான் இயேசுநாதருக்கு கீழ்ப்படுகிற கழுதைங்க, தைரியமா சொல்லுவோம். இயேசுநாதரை சுமக்கக்கூடிய கழுதை. அந்த கழுதை சுமக்கும் போது அதுக்கு என்ன பெருமை வந்துச்சு? அந்த கழுதை மேல அந்த போட்டிருந்த துணியை தூக்கி போட்டாங்கன்னா, நம்ம எல்லாருமே இந்த துணிக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்போம். உட்கார்ந்த இடத்த கூட அவங்க 4 தடவை தொடச்சி வச்சிருந்தா கூட 5ஆவது தடவை நம்ம தொடச்சி தான் அந்த இடத்துல உட்காருது. ஏன் தெரியுமா? எதுக்கு? அழுக்காங்க. ஒரு சின்ன ஒரு நூறு கூட வந்துடக்கூடாது அந்த வஸ்திரத்துக்கு, துணியை பாதித்தீங்க அதே போயிடுச்சு. அந்த அளவுக்கு நம்ம துணிகளை என்ன செய்யறவங்க பாதுகாப்பா வைக்கிறவங்க. இந்த மேன்மையில இருக்கிற துணியத்துக்கு கலந்து மேல போட்டுட்டாங்க.
விசுவாசம். அந்த காரணம் மேலானது என்ன தெரியுமா? இந்த கழுதை தரையில நடக்கக்கூடாது, என் துணி மேல நடக்கணும், போட்ட துணி என் போட்ட துணி மேல நடக்கணும்னு சொல்லி துணியை எடுத்து அப்படியே விரிச்சு கொண்டு போனாங்க. துணியை எடுத்து விரிச்சு கொண்டு போனாங்க. இந்த கழுதை அடங்காம கிடந்த கழுதைங்க, 2 வழி சுண்டுல கிடந்த கழுதைங்க, கட்டப்பட்ட நிலைமையில இருந்த கழுதை. வழியில போற பசங்க எல்லாம் கல்ல எடுத்து எடுத்துப்பாங்க. நிச்சயமா கழுதை கட்டியே கிடந்தவொன்ன சும்மா இருக்க மாட்டாங்க, கல்ல எடுத்து எடுத்துப்பாங்க. அது மாதிரி எடுத்துலாம் போயிருப்பாங்க. இந்த வேலையெல்லாம் சலுகைன்னு தான் நின்றுச்சு. இப்ப அந்த கழுதைக்கு இந்த வாழ்வு பாத்தீங்கன்னு சொன்னா, அது காது தரையில இல்ல, அது காது தரையில இல்ல. எது மேல இருக்குது? போட்டு நம்ம துணியை கழட்டி போட்டாங்க, அது மேல இருக்குது.